வணக்கம் வணக்கம் மக்களே. உங்கள் இயற்கை சுதர் பேசுகிறேன் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம். அதுவும் மெயினாக நேபாள் இஷ்யூ பற்றி இங்கே பெருசாக யாருமே பேசலை. ஓகே, அந்த ப்ரொடெஸ்ட்டு, அந்த போராட்டங்கள் பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக இது மக்களுக்கான போராட்டம். ஏன் இது மக்களுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடத்தை அவங்க மொத்தமாக முடக்கிட்டாங்க. அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக்கு இந்த மாதிரி எல்லா செயலியுமே, அதாவது ஆப்ஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அங்கே நேபாளில். அதனால் பார்த்துட்டு அங்கே அங்கே இருக்கிற ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த 2K கிட்ஸுன்னுவாங்கள, அவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயங்கள். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி நீங்கள் நல்லா உன்னிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை பற்றி. இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பயங்கரமான வல்லரசு மிக்க நாடு. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஜப்பான் கிட்டேருந்து தான் வருது. சோனி, கவாஸ்கி, யமஹா, டொயோட்டா எல்லாமே அவங்க கிட்டேருந்து தான் வருது. அந்த மாதிரி பெரிய வல்லாதிக்க நாடே அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரே ரிசைன் பண்ணியிருக்காங்க. நேபாள்லேயும் அப்படி தான். ஒலின்ற ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அவர் தான் நேபாள் ப்ரைம் மினிஸ்டர். அவரும் ரிசைன் பண்ணி ஹெலிகாப்டரில் அங்கேருந்து காத்மண்டு ஏர்போர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறத வீடியோலாம் எல்லா இடத்துலையும் பரவின்னு இருக்குது. இதே மாதிரி தான் ஏமன்ன்ற நாடு ஒன்று இருக்குது, ஏமன்ட்டு. அங்கேயும் அந்த ப்ரைம் மினிஸ்டரை கொன்னுட்டாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லேயும் அப்படி தான். ப்ரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ தான் மேக்ரோன் பிரசிடெண்ட் அவருக்கு டைரெக்டாக ஃப்ரான்ஸ் ப்ரைம் மினிஸ்டரே டைரெக்டாக நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாரு. இங்கே இதே மாதிரி அடுத்து வேறு எதனா நாட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம், எல்லாருக்குமே தெரியும். இதில் நேபாள் ப்ரொடெஸ்ட்டில் அதுக்குள்ளேயும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் மக்களே.